ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஆக்குப்பறை. இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கோதுமை மாவு வச்சு ஈஸியாக கேக் செய்யலாங்க. வாங்க என்னன்ட்டு பார்க்கலாம். 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். எடுத்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கோதுமை மாவு நான் கடையில் வாங்கின கோதுமை மாவு தாங்க எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டில் அரைச்சதை கூட சேர்த்திக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ மிக்ஸ் பண்ணி வச்ச மாவை நல்லா சலித்து எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு வாட்டி சலித்து எடுத்துக்கிறேன். நீங்கள் ஒரு 3 டைம் வரைக்கும் சலித்து எடுத்துக்கலாம். எதுக்காக சலிக்கிறேன் அப்படின்னா, கட்டி இல்லாத இருக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர் உப்பெல்லாம் வந்துட்டு மாவில் ஈக்குவலாக ஒரே மாதிரியே கலக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம சலித்து எடுத்துக்கிறோம். இப்போ இங்கே பாருங்கள், மாவில் கொஞ்சம் லம்ஸ் எல்லாம் இருக்குது. இது இந்த மாதிரி விஸ்க் வச்சு நம்ம இது பண்ணி விட்டோம்னா நல்லா ஸ்மூத்தாக ஃபைன் பவுடராக கிடச்சிரும். இப்போ இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ நான் 2 முட்டை எடுத்துக்கிறேன். இப்போ 2 முட்டை எடுத்தாச்சு. இதுக்கு 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் எசன்ஸ் வேணும் அப்படின்னா வெனிலா எசன்ஸ், பைனாப்பிள் எசன்ஸ் எது வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை எசன்ஸ் வேண்டாங்கிறவங்க ஏலக்காய் தூள் கூட இதில் சேர்த்து நீங்கள் பீட் பண்ணிக்கலாம். முட்டையோட வாசம் வராது. நான் எனக்கு எந்த இதுவுமே சேர்த்தலை, எசன்ஸு ஏலக்காய் பவுட்ரு எதுவுமே சேர்த்தலை. நான் அப்படியே தான் செய்ய போகிறேன். இப்போ பாருங்கள், முட்டையை நல்லா பீட் பண்ண முட்டையோட கலர் சேஞ்ச் ஆகி வருது பாருங்கள். அதுக்கு மிச்சம் நல்லா நுரை ஃபார்ம் ஆகுது. இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் நல்லா கைவிடாத அடிச்சிங்கன்னா போதும். பாருங்கள், இந்த அளவு அடித்து எடுத்துக்கிறேன். இப்போ இது கூடவே நான் சலித்து எடுத்து வச்சுருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கக்குள்ள நமக்கு கட்டிப்படாத இருக்கும். ஈஸியாக மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக வாட்ட வரும். இப்போ நான் ஒரு 3 பேட்சா இதில் மாவு சேர்த்துக்கிட்டேன். மாவு பாருங்கள் நல்லா கெட்டி ஆகிடுச்சு. நமக்கு அந்த ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் இல்லை. ஸோ அதனால் நான் 1.5 ஸ்பூன் போல் பால் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பால் இல்லைன்னா தண்ணி கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பால் ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் கேக் செஞ்சு அந்த ஒரு நாள்லேயே சாப்பிட்ருவேன் அப்படின்னா பால் சேர்த்துக்கோங்க. இல்லை நான் 1 or 2 days வச்சு சாப்பிட்றேன் அப்படிங்கிறவங்க தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 1.5 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துருக்கேன். நீங்கள் 1.5 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது மாவை பொறுத்து கூட குறை கொஞ்சம் ஆகும். இப்போ இந்த மாவுக்கு நான் 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் எடுத்தால் இந்த மாதிரி ஃபோல்டிங் ஆகி நமக்கு ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சி வரும். இது ரிப்பன் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க. இந்த கன்சிஸ்டன்சி வந்தால் போதுமானது. இப்போ இதை நான் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அதுக்கு முன்னாடி எந்த பாத்திரத்தில் கேக் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்துக்கு ஆயில் வச்சு நல்லா க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இல்லை உங்கள்கிட்ட பட்டர் பேப்பர் இருந்தால் கூட பட்டர் பேப்பர், பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டுக்கலாம். இப்போ எல்லா பக்கமும் அப்ளை பண்ணி விட்டுட்டேன். இதுக்கு மேலே வேணும்னா மாவையே கொஞ்சம் டஸ்ட் பண்ணுறனா கூட பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கலந்து வச்சுருக்கிற பேட்டரை இதில் நான் சேர்த்துக்க போகிறேன். இப்போ பாருங்கள், நான் இந்த பாத்திரத்துக்கு மாற்றக்குள்ள மாவு இதில் போர் பண்ணுறேன். எப்படி ஃபோல்டிங் ஆகி நமக்கு விழுதுன்னு பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சி தான் நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நான் இதை ஒரு பாத்திரத்துக்கு நல்லா மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு நல்லா ஜென்டிலாக இந்த மாதிரி டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பபிள்ஸ் இருந்ததுன்னா வெளியே வரும். இப்போ பாருங்கள், நான் நல்லா டேப் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். என்கிட்ட ஓடிஜி ஓவன் எதுவும் இல்லைங்க. அதனால் குக்கருக்குள்ளே இந்த மாதிரி குட்டியாக ஒரு அகல் விளக்கு வச்சுட்டு நான் அந்த பாத்திரத்தை மேலே வச்சுட்டு இப்போ குக்கர் மூடி போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், உள்ளே இருக்கிற கேஸ்கட்டையும் மேலே இருக்கிற அந்த வெயிட் அதையும் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடணும்.
ஒரு நல்ல லோ ஃப்ளேமில் ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் போல் நம்ம குக் பண்ணி எடுக்கணுங்க. இப்போ பாருங்கள், நல்லா 25 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்தாச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் இதை கட் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், கத்தி வைக்கிறதுக்குள்ளேயே உள்ளே இறங்குது. பாருங்கள், நல்லா லேயராக நல்லா வந்திருக்கு, சாஃப்டாக நல்லா ஸ்பாஞ்சு சூப்பராக இருக்குது. எப்பயுமே ப்ரெட்டை கட் பண்ணிங்கன்னா இல்லை இந்த மாதிரி கேக்கை கட் பண்ணிங்கன்னா நடுவுலேருந்து பீஸ் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம எப்பயும் போல் கட் பண்ணுற மெத்தடில் கட் பண்ணாதீங்க. அந்த மாதிரி கட் பண்ணால் நம்ம கேக்கை வச்சோம்னா சைடில் காஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி சென்டரில் கட் பண்ணிட்டு இப்படி சேர்த்து வச்சிட்டிங்கன்னா 2 பக்கமும் காயாது, கேக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.